இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தொகுதியான வாரணாசி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திரு ராஜலிங்கம் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். பிரதமர் தொகுதியினுடைய கலெக்டர் அப்படின்னு சொல்கிறத விட இவர் வந்து ஒரு தமிழர். தென்காசி மாவட்டத்தினுடைய கடையநல்லூர் பகுதியை சேர்ந்தவர். நம்ம திருச்சி என்ஐடியில் படித்தவர். ஒரு தமிழர் இங்கு மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார் என்பது ஒரு கூடுதல் சிறப்பு. அவரோடு நம்ம பேசலாம். சார் வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட பேட்டி எடுக்கிறது எனக்கு. இப்போ இந்த காசி தமிழ் சங்கமத்தினால தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போகிற நன்மை என்ன? தமிழக இளைஞர்கள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் சார்? என்ன கற்றுக்குறாங்க? ஸோ இந்த காசி தமிழ் சங்கமம் மூலமாக எப்படி காலங்காலமாக ஒரு கலாச்சார இணைப்பு இருந்தது காசிக்கும் தமிழகத்துக்குமான, அதை பற்றி ஒரு புரிதல் ரெண்டு கல்ச்சருக்குமே அது கிடைக்கிது. இங்கே இருந்தவங்களும் இவ்வளோ தமிழ்நாட்டுக்கும் நமக்குமான சம்மந்தம் இவ்வளோ இருந்ததா அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. அங்கேருந்து வர்றவங்களும் காசி அப்படின்றது இது புதுசாக பண்ணுறது இல்லை, இங்கே ஏற்கனவே இந்த மாதிரி காலங்காலமாக ஒரு கலாச்சார ரீதியான தொடர்பு இருந்திருக்கு அப்படின்ற ஒரு புரிதல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு இணைப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது. நிச்சயமாக சார். இப்போ நீங்கள் இங்கே ஒரு 10 ஆண்டுகளுக்கும் மேலே வந்து பல்வேறு பதவிகள் வந்து பணியாற்றிட்டு வரீங்க. இப்போ நீங்கள் ஒரு தமிழராக அங்கேருந்து இங்கே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து பணியாற்றும் போது வேறு மாநிலத்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாகுபாடு இருக்கா? உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இந்த மக்கள் வரவேற்கிறாங்க? ஒவ்வொரு மாநிலத்தை பற்றின ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா? தமிழ் மக்களை பற்றி உத்தரப்பிரதேச மக்களுடைய புரிதல் என்னவா இருக்கும்? உங்களை எப்படி வெல்கம் பண்ணுறாங்க சார்? கேடருக்கு வரும்போது முதல்ல கொஞ்சம் மொழி சார்ந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் இங்கே அக்செப்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பொதுமக்களாக இருக்கட்டும் இல்லை ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு அதிகாரிகள் எப்போவுமே ரொம்ப முக்கியமான பொறுப்புகள் அவங்களுக்கு எப்போவுமே கொடுக்கப்பட்டுட்டு வந்திருக்கு. ஆட்சியாளர்களும் அவங்கள ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு மக்களுடைய அக்செப்டன்ஸ் தான் காரணம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தாலே தெரியும், ரொம்ப முக்கியமான பதவிகளில் தமிழக அதிகாரிகள் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகளாக இருக்கட்டும் இல்லை இப்போ இருக்கிற அதிகாரிகளாக இருக்கட்டும் அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. ரொம்ப சின்சியர் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங், அந்த ஒரு கொடுத்த பணியை கரெக்டாக செய்கிறது அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதால தமிழக அதிகாரிகளுக்கு இங்கே ஒரு முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்படும். நிச்சயமாக சார். இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 அதிகாரிகளுக்கும் வெவ்வேறு துறைகளில் தமிழர்கள் பணியாற்றதான் நாங்கள் கேள்விப்போம். அப்போ நீங்கள் வந்து திடீர்னு ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, அங்கே அதிகாரிகளில் ஆசிரியர்கள்லாம் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்போ ஏதாவது மொழி ரீதியாக அந்த மாதிரி கோபங்கள் இருக்குமா? நான் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு தலைமைச் செயலாளராகவோ ஒரு டிஜிபியாவோ இல்லை உயர் பொறுப்புகள் அரசு துறை செயலாளராகவோ பிற மாநிலத்தில் குறிப்பாக வட மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய இருந்தாக்கா அப்போ ஒரு மொழி ரீதியாக ஒரு பாகுபாடு இருக்குது. அரசியல் தலைவர்களே வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் அவர் வந்து வட மாநிலத்தவர், அவருக்கு தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியும், அவர் எப்படி நடவடிக்கை எடுக்கலாம், அவர் எப்படி இந்த திட்டத்தை கொண்டு வரலாம், அந்த மாதிரி கேள்விகள் இருக்குது. நீங்கள் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரப்போ ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணுறப்ப அதிரடியாக நடவடிக்கை எடுக்கிறப்ப மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? அதை கம்மி பண்ணணும், அப்படி ஒரு விஷயம் இல்லைன்றதுக்காக இந்த காசி தமிழ் சங்கமம் மாதிரி நிகழ்ச்சிகளே நடத்தப்படுது. ரெண்டாவது என்ன விஷயம்னா, இப்போது அந்த நம்பிக்கை அது லோக்கல் பாப்புலேஷனாக இருக்கட்டும் இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இங்கே வந்து அக்செப்டன்ஸு தமிழக அதிகாரிகளுக்கு வந்து அவங்க இதுவரைக்கும் யார் போஸ்டிங்கில் இருந்தவங்களும் சரி இப்போது இருக்கிறவங்களும் சரி ரொம்ப திறம்பட செயல்படுறதால முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்படுது. மக்களுக்கும் அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையினால தான் அவங்களால சுதந்திரமாக செயல்பட முடியுது. நீங்கள் சுதந்திரமாக செயல்படாமல் ஒரு நல்ல நிர்வாகத்தை வந்து உங்களால் கொடுக்க முடியாது. அந்த சுதந்திரத்தை ஆட்சியாளர்களும் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது மக்களும் அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. அது எந்த பர்பஸ்க்காக கொடுக்கப்படுறோம் அப்படின்றதால. ஸோ எந்த விதமான ஒரு இது வரைக்கும் அப்படி இந்த கலாச்சாரத்தை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி விமர்சனம் கூட வந்ததில்லை. அண்ட் அதுக்கான சப்போர்ட் எப்போவுமே கிடைச்சிட்டே இருக்குது தொடர்ந்து. உங்களுடைய ஒரு ஓல்டு இன்டர்வியூ ஒன்று நான் பார்த்தேன் சார். அதில் வந்து இங்கே இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டு அதிகாரிகள் ரொம்ப நேர்மையானவங்க, தமிழ் மக்கள் கொஞ்சம் நல்லா படித்தவங்க, அவங்க பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கா சார்? தமிழக அதிகாரிகள் ரொம்ப திறம்பட செயல்படுறவங்க, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லெகசி இருக்குது. ஸோ அதை எல்லாருமே கண்டினியூ பண்ணி வந்துட்டுருக்குறோம். அதுக்கான அக்செப்டன்ஸும் லோக்கல் பாப்புலேஷன் கிட்ட இருக்குது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.